நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாம் திருட்டு பசங்க. எல்லாமே திருட்டு பசங்க. எல்லாமே திருட்டு பசங்க. தீயா வேலை செய்யணும் குமாரே. விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தீயா வேலை செய்யணும் குமார் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஜானர். இதை வந்து ஒரே வார்த்தையில் காமெடி படம்னு சொல்ல முடியாது. காமெடி படம்னு பார்த்தீங்கன்னா நல்லா வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிறது, ஒரு 4 சீனில் நிறைய ஸ்லாப்ஸ்டிக்லாம் பண்ணுறது. வேறு தீயா வேலை செய்யணும் குமாரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வராது. ஒரு அருமையான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் வரும், ஒரு நல்ல ஒரு காதல் இருக்குது, அதில் ஒரு மெல்லிய ஒரு நல்ல நகைச்சுவை இருக்குது, நிறைய ஒரு அழகான முகங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஒரு புது அனுபவம்னு சொல்லலாம். இதோ இருக்கே வெள்ளை ராணி, இதுதான் உன் ஆளு. இந்த வெள்ளை ராஜா அவன், இந்த கருப்பு ராஜா தான் நீ. நானே கலரா தான் இருக்கேனே, நான் வெள்ளை ராஜாவா இருக்கட்டேன். படத்தில் நடக்கிற அத்தனை காமெடியும் பார்த்தீங்கன்னா அந்த காதலுக்காக வர்ற காமெடிகள் தான். ஒரு முக்கோணத்துக்குள்ளே வர பிரச்சனைகள், ஒரு சித்தார்த், ஒரு அன்சிகா, ஒரு சந்தானம். பட் இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா முக்கோண காதல் கிடையாது, அது ஒரு முக்கோண பிரச்சனைன்னு வேணால் சொல்லலாம். ஸோ அந்த முக்கோண பிரச்சனைக்குள்ளே வர்ற ஒரு காதல் காமெடி எல்லாம் கலந்தது தான் அந்த தீயா வேலை செய்யணும் குமார். ஹாய் ஹாய், ஹலோ, ஐ எம் நாகேந்திர ராவ். வர சண்டே அன்னைக்கு சித்தூர்ல எனக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். பஸ் எல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்க வரீங்களா? ஷியோர். ஒரே ஆஃபீஸில் வேலை செய்ய போகிறோம், வராமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக வரேன். வந்தேன்டா பால்காரன், போன எடுத்தா நச்சு நச்சுன்றானுங்க. இட்ஸ் a medical miracle. டேய் என்னடா ஆச்சு? சஞ்சனா வரடா கல்யாணத்துக்கு. இல்ல வர. ஐயோ டேய் ராவ் வெட்டிங் பண்ண போறானே. டேய் ராவ் வரடா. சித்தூர்ல இல்லடா, சிங்கப்பூர்ல வச்சா கூட வரடா. டேய் ராவ் நாளைக்கு ராவ் போய் பெட்ரா. டேய் ராவே தடினே சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியம். அது இப்போ என்னோட படங்கள் மாதிரி வரவங்க படங்கள்லாம் வரும்போது ஒரு ஃபேண்டசி எதிர்பார்த்து தான் வராங்க. ஒரு அழகான ஒரு முகங்கள், அழகான ஒரு சீக்வன்ஸ், அழகான விஷுவல்ஸ். நான் என்னோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி ஜானர்னு சொல்லுவேன். நான் வந்து ஒரு ரியாலிட்டியை ஒட்டி படம் எடுக்கிறவன் இல்லை. ஸோ அப்படி வரும்பொழுது அதில் சில பாடல் காட்சிகள் தவிர்க்க முடியாத விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டி கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா படத்தோட பாடல்கள். கொழு கொழுன்னு பிறந்தவள, மொழு மொழுன்னு வளர்ந்தவள, முழுசா நீ கிடைச்சா என்ன செய்வ? குழு குழுன்னு சிரிப்பவள, கிளு கிளுன்னு இருப்பவள, சொகுசா நீ கிடைச்சா என்ன செய்வ? கண்ணுக்குழி நிற்ப, நான் படிய சாப்பிடுவேன், நெஞ்சு குழி நிறத்த, நான் படிய அள்ளிடுவேன். அள்ளிக்கோ, இச்சிக்கோ, இச்சிக்கோ, பிச்சிக்கோ, வச்சிக்கோ. நீ 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 ஜில்ராணி, மெல்லத்த மென்னுக்கோ, முன்னுக்கோ பின்னுக்கோ என்னையும் கட்டிக்கோ. நீ எனக்கோ, நான் உனக்கோ, நேரடிக்கிருக்கோ. ஓன் குறுக்கோ, மேல் மீனுக்கோ, அஞ்சடி தள்ளுக்கோ. அட அப்படி இப்படித்தான் என்ன கட்டிக்கு முட்டிக்கத்தான், மெல்ல பூ கொடுத்தான், கை கொடுத்தான், மனசையும் கெடுத்தான்.
ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நம்ம படங்கள் ஷூட் பண்ணதே கிடையாது. என்ன கேட்டால் என்னோட நாலேஜ் கட்டின வரைக்கும் 2 படம் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. 70s உலகம் சுற்றும் வாலிபன், 80s வந்து ஜப்பானில் கல்யாணராமன். கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு நாங்கள் தீயா வேலை செய்யணும் குமார் ஷூட் பண்ணோம். எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது. அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம போய் நேரில் பார்க்க முடியாது. அந்த மாதிரி விஷயங்களை வந்து திரையில் பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஜப்பானில் இந்த படத்தில் நான் ஏன் ஷூட் பண்ணோம் ஜப்பான்லன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் இல்லை. கரெக்டாக சீசன் செட் பண்ணிவிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டு போனோம். அந்த ஜப்பானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சக்குரா ஃப்ளவர்ஸுங்கிறது வந்து வருஷத்துக்கு ஒரே தடவை மலர்றது. அது வந்து அந்த சக்குரா அந்த இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 5 நாள். அந்த 5 நாள் வந்து அந்த ஜப்பான் மக்கள் அது திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. அது வீட்டில் சாப்பிட்றது முதற்கொண்டு ஃபேமிலியெல்லாம் வந்து இந்த மரத்துக்கடியில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டாக இருந்துச்சு எங்களுக்கு சாங்குக்கு. அதே மாதிரி பனி சுவர், ஸ்னோ வால்னு சொல்லலாம். இப்போ சைனாவில் கிரேட் வால் ஆஃப் சைனாங்கிற மாதிரி வந்து ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸ் வந்து அந்த ஸ்னோ வால். உலகத்துலேயே வந்து இவ்வளோ உயரமான கிட்டத்தட்ட 60 அடி உயரத்துக்கு வந்து இயற்கையே வந்து பனி சோறு பண்ணியிருக்கு. அங்கே நாங்கள் போய் ஷூட் பண்ணோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு சராசரியாக எல்லாம் போய் நேரில் பார்க்க முடியாது. ஸோ நம்ம தமிழ் படத்தில் ஒரு சாங்கில் வரும்போது அவங்க பார்க்கவும் மகிழ்ச்சியாக இருக்குது, படத்துக்கு அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. என்ன பேச என்று எனக்கு தெரியவில்லை, உன்னை பார்த்த பின்னால் நானே நான் இல்லை. சாலையோரம் சென்றேன், சாலை மிதந்தது. ஓ, உன்னை எண்ணிக்கொண்டே கையெடுத்து போட்டேன், கவிதை ஆனது. உன் மடியில் மென்மையாய் நீ கொஞ்சம் பொம்மையாய் நான் மாற வேண்டும் எப்போதும் உந்தன் தனிமையிலே. நான் வாழ வேண்டும் என்னாலும் உந்தன் அருகினிலே. ஓ, தொழுதிரை கனி நீதானே, உன் மலர் கண்ணம் என்றேன், கண்களோ மன்மத கலகம் என்றேன், இருவரி கவிதை தானே, உன்னிதழ் ரெண்டும் என்றேன், உன்னையே உன்னையே உலகம் என்றேன். சித்தார்த் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெட்ரோ ஹீரோ, மல்டிப்ளெக்ஸ் ஹீரோங்கிற மாதிரி இமேஜ். ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா சித்தார்த் ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டில் தான் இறங்குவார். ஃபாரின்லேருந்து வர ஒரு பணக்கார கோடீஸ்வர இளைஞன். எல்லா பொண்ணுங்களும் சித்தார்த்தை பார்த்தா மயங்க வாங்குற மாதிரி தான் சித்தார்த்தோட இமேஜ் இருந்துச்சு. நான் அந்த இமேஜை ஃபுல்லாக மாற்றணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியாக நம்ம வந்து டெய்லி ரோட்டில் பார்க்குற, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற ஒரு சராசரி ஒரு யூத்தாக, பெண்கள்கிட்ட பேச ஆசைப்படுற ஆனால் அதுக்காக வெக்கப்படுற கூச்சப்படுற ஒரு சராசரி யூத்தாக வந்து சித்தார்த்தில் நடிச்சிருக்காரு. டே குமார், இந்த வாட்டி ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஸ்வைப் பண்ணிடுறேனே. ஏண்டா? நான் என்ன சிந்து பைரவி பாத்தில் வர சிவகுமாரா போய் சொல்லி சரக்கு அடிக்கிறதுக்கு? ஐ அம் கோயிங் ஃபார் ஷாப்பிங், ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் மேக்கிங். போய் தொலை. தேங்க் யூ. என்ன சொல்றான் இவன்? அது ஒன்றும் இல்லைக்கா, நாளைக்கு ஆஃபீஸில் புது பொண்ணு ஜாயின் ஆகுதான். அதுக்கு நம்ம சாரு பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு காசு வாங்கிட்டு போறாரு. ஏன்டா நீ வயசு பையன் தானே, உன் செலவில் அவன் டெவலப் ஆகிட்டே இருக்கான், நீ வெத்தாவே இருக்க. அதானே. உனக்கு என்ன பேச்சுலராகவே இருந்துடலான்னு ஐடியாவா? ஏன் இருந்தா என்ன? ஏய், கொன்னுடுவ ராஸ்கல். அம்மா வாப்பா மேல இருந்து சபிச்சிடுவாங்க. டேய், நம்ம குடும்ப மானத்தை வாங்காதடா. நீ டக்குன்னு போய் ஒரு பொண்ணை லவ் பண்ணு. ஐயே, எனக்கும் லவ்க்கும் செட் ஆகாது. பொண்ணு நல்ல பிரச்சனை தான். அதெல்லாம் பப்பி லவ்டா. அதை வச்சு ஒரு முடிவுக்கு வராத. உனக்குன்னு ஒரு பொண்ணு நிச்சயமா பிறந்திருப்பா. அப்போ உன்னை தேடி வருவா பாரு. எப்படி கையில போர்டு பிடிச்சி வர போறா? எப்படி வருவான்லாம் தெரியாது, ஆனா வரும்போது நிச்சயமா சிம்டம்ஸ் தெரியும். ஒரு நாள்ல 1000 பொண்ணை பார்க்கலாம், ஆனா இந்த பொண்ணை பார்க்கும்போது மட்டும் அப்படியே சில்லுன்னு காத்தோட சாரல் அடிச்ச மாதிரி இருக்கும். உன்னை சுத்தி அட் a டைம் 1000 வயலன்ஸ் ப்ளே பண்ற மாதிரி கியூட்டா இருக்கும். அந்த இடமே பூ வாசத்துல புதுசா தெரியும். மொத்தத்துல பறக்கிற மாதிரி இருக்கும்டா. கண்ட கண்ட படம்லாம் பார்க்காதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? உலகல் தாங்க முடியல. தீயா வேலை செய்யணும் குமாரே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்தார்த்
இது மாதிரி ஒரு அழகான ஹீரோ துரத்தி லவ் பண்ணுறதுக்கு ஒரு கதாநாயகி தேவை. அப்போ அந்த கதாநாயகி ஒரு மாபெரும் பேரழகியாக இருக்கணும்ன்ட்டு பிளான் பண்ணேன். இப்போ இருக்கிற ஹீரோயினில் வந்து மற்ற ஹீரோயின் கோஸ்டாலும் பரவாயில்ல, அழகுன்னு எடுத்தால் ஆன்சிகா தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய அழகியாக தெரியுறாங்க. என்ன எல்லாரும் ரெடியா? போடி, வேற வேலை இல்ல. அவன் கடக்குறான், நீ போடுமா. பாத்துக்கலாம். மாமனா மச்சான் நான். டேய், பொறுக்கிறதுல என் புருஷன் தான்டா எக்ஸ்பர்ட். நீ எல்லாம் கத்துக்குட்டு இப்ப பாரு. இப்ப பாரு என் talent. மாவனே, எங்க இந்த அத பாரு. அண்ணா விடாதீங்கண்ணா, நீங்க தான் ஜெயிக்கணும். என் புருஷன் பொறுக்கிறதே தனி ஸ்டைல் தான். விடாதீங்க. நீங்க இந்த மாதிரி எப்பயாவது என்ன இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்களா? தேங்காய் பொறுக்கறதுல என்னடி இம்ப்ரெஸ்? அங்க இருக்கு பாருங்க, அடிடுங்க. அண்ணா. என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் கீழே ஏதாவது தேடிட்டே இருக்கீங்க, நேரா பார்த்து நடக்கவே மாட்டீங்களா? யாரு குமார் இது? இவங்க சஞ்சனா, இது என் ஃபேமிலி. சஞ்சனாவுடைய கம்மல் ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி தான் நீ வேணும்னு கேட்ட. கேட்டியேடி, ஒரு போட்டோ எடு. ஒரு நிமிஷம் எனக்கு வாங்க. வந்துட்டேன். அவர் இல்லாம நான் போட்டோ நிக்க மாட்டேன். துப்பட்டா கூட நல்லா இருக்குல்ல? ஒரு போட்டோ எடு. அவங்க போட்டிருக்க எல்லாமே நல்லா தான் இருக்கு. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துடலாம். குமார் வாடா. வந்து இப்படி நில்லுடி. இப்படி வாடா, ஏன் நிக்கிற? இந்த படத்தில் வந்து சந்தானம் வந்து ஒரு லவ் குருவாக நடிக்கிறார். ஒரு மோக்கியாங்கிற ஒரு லவ் குருவாக நடிக்கிறாரு. வழக்கமாக சந்தானம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோபக்கார இளைஞனாக வருவார், ஒரு ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக வர்றதாகட்டும், இல்லை எங்கேயாச்சும் போய் அவர் மொக்கை போட்டு திட்டு வாங்குவார், இவருக்கு உல்ட்டாவாகும். இப்படி எல்லாம் எதுவுமே இல்லாமல் இதில் வந்து ஒரு அதிபுத்திசாலியாக வர்றார் சந்தானம். லெவல் 2 ஸ்ட்ரைட்டாக போகிற, ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிற, ஃபோன் நம்பர் வாங்குற. அது எப்படி பாஸ்? முன்ன பின்ன தெரியாத பொண்ணுகிட்ட போய் ஃபோன் நம்பர் வாங்குறது? தேங்காய் வேணும்னா தென்னைமரம் ஏறி தான் ஆகணும் குமார். தேங்காய் வேணுமா வேணாமா? வேணும். குட். இந்த டெஸ்ட்டெல்லாம் சும்மா கோல் மாதிரி அடிச்சு தள்ளிட்டு போயினே இருக்கணும், புரியுதா? போ, சிம்பிள் மேட்ரு. சொல்றது ஈஸி, செய்யறது தான் கஷ்டம். என்னது? ஒன்றும் இல்லை. இல்லை சொல். சொல்றது ஈஸி, செய்யறது தான் கஷ்டம்னு. உன் சந்தேகத்தை நான் சவாலாக ஏற்றுக்கிறேன். அது உட்காந்துறாங்களா ஒரு 3 பேர், அந்த 3 பொண்ணுங்க ஃபோன் நம்பரையும் 30 செகண்ட்ல என் ஃபோனில் ஏற்றி காட்டுறேன். பார்க்குறியா? ஹலோ. சொல்லு மச்சான். என்னது ஃப்ரீயாக டாப் அப்பா? அதுவும் 99 ரூபாய்க்கா? என்னடா சொல்கிற? சரி வெளியே யாருக்கும் சொல்ல மாட்டேன். நீ வோடோஃபோனில் வேலை செய்து ஓனருக்கு லாபமோ இல்லை எனக்கு லாபம். நம்பர் சொல்லு மச்சான். 9840440404. ஓகே மச்சான், பாய், தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ குலாபீஸ், இதெல்லாம் உங்கள் நம்பரா? இதுக்கு எனக்கு மிஸ் கால் கொடுத்துருக்கீங்க? இல்ல, அது டாப் ஃப்ரீயா. ஃப்ரீ டாப் அப்னு சொன்னா போதுமே, தாப்பால உடைச்சின்னு வருவீங்களே. ஏனியாவ், பை த பை, ஐ எம் ஓகே. திஸ் இஸ் மை கார்டு. லவ்ல சேர்க்கறது, பிரிக்கிறது, கோக்கிறது, போட்டு தாக்கிறது, இப்படி பல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்க முஞ்சிலாம் பார்த்தா லவ்ல நிறைய பிரச்சனை நினைக்கிறேன். ஃப்ரீ டைம் தான், என்ன மீட் பண்ணுங்க. பாய். உங்களோட 99 ரூபா டாப் அப் தானே? சாயங்காலத்துக்குள்ள ஃப்ரீ ஆயிடுறேன். டாப் அப் மட்டும் தானா? விட்டா நீ தீபாவளி துணியெல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லி கேப்ப போல்த. டாப் அப் மட்டும் தான் பண்ண முடியும். எப்படி? நான் நினைச்சேன்னா இலியானாவே ஈகாடு தாங்களை வர வைப்பேன், புரியுதா? இப்போ உன்ட்டானு போ, உனக்கு பிடிச்ச பொண்ணை செலக்ட் பண்ணி அதுட்டு நம்பர் வாங்கிட்டு வா. ஒரு படம் 2 மணி நேரம் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. பார்க்கும்போது சும்மா ஒரு லிமிட்டடாக ஒரு 3-4 கேரக்டர் மட்டும் வச்சு திருப்பி அவங்கள காட்டுறது வந்து கொஞ்சம் எனக்கு விஷுவலாக கதை பண்ணுறதுக்கும் போர் அடிக்கும், ஷூட் பண்ணவும் போர் அடிக்கும். 4 பேரே வச்சு மாதிரி ஷூட் பண்ணுறது. ஆனால் ஒன் ஸ்கிரிப்ட் டெவலப் ஆக நிறைய இன்ட்ரெஸ்டான கேரக்டர் உருவாகுச்சு. இப்போ நான் என்னதான் பண்றது? சொல்லி தொலைங்களேண்டி. ஏன் சதீஷ் மாதிரி நல்லவனா இருந்தா கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லிடு. பையன் பேர் என்ன? ஜார்ஜ். ஆள் எப்படி? ஆபீஸ்லயே ஸ்மார்ட்டான ஆளு அவன்தான். அப்ப வேலைக்கே ஆகாது, அவனை வேணா சொல்லிடு. லூசு, சும்மா இரு. சஞ்சனா, நீ அவனே புடி. குழந்தைங்க அழகா பிறக்கும். ஆனா உனக்கு மட்டும் இல்ல, நிறைய பொண்ணுங்களுக்கு பிறக்கும். பரவாயில்லையா? இங்க பாருடி, என்னதான் பொண்ணுங்க அழகா இருந்தாலும், ஐஸ்வர்யா ராயாவே இருந்தாலும், ஒரு பையன் கிட்ட மடங்கிட்டா அவ்வளவுதான். கிணத்து தவளை மாதிரி அவனையே சுத்தி வருவாங்க. ஆனா அழகான பசங்களோட கதையே வேற. ஹலோ, நீ பார்த்த ஆளுங்களை வச்சு எல்லாரும் எடை போடாத. என் ஆள் சதீஷ் அப்படியே சல்மான் கான் மாதிரி இருப்பான். ஆனா அந்த 4 வருஷத்துல என்ன தவிர வேற யாரையாவது பார்த்திருக்கானா? He's so genuine. அழகான பசங்க will always be in demand. அதுக்கு காரணம் பொண்ணுங்க எல்லாம் மோசமானவளுங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கூட பார்க்க மாட்டாளுங்க, சுத்தி வருவாளுங்க. ஆனா பொண்ணுங்க சூப்பர் ஃபிகராவே இருந்தாலும்
ஆன்ட்டி ஆயிட்டா மார்க்கெட் அவுட். இந்த ஜார்ஜ் வேணா எவ எப்ப குத்திட்டு போவான்னு வயித்துல நெருப்பு கட்டிட்டு அலையணும். லவ்வுக்கு ஒன்றும் வாரண்டி கேரண்டி பீரியட்லாம் கிடையாது. நம்ம கரெக்டா இருந்தா நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கரெக்டா இருப்பாங்க. இந்த ஸ்டூப்பிட் சொன்ன பேச்சு கேட்டு நீ அவனை மிஸ் பண்ணிடாத சஞ்சனா, சொல்லிட்டேன் அவ்வளவுதான். சான்ஸே இல்ல. அந்த ஜார்ஜ் உனக்கு செட் ஆக மாட்டான் சொல்லிட்டேன். செட் ஆவா? நானே குழப்பத்துல இருக்கேன், நீங்க ஏன்டி இன்னும் குழப்பறீங்க? ஹீரோ ஹீரோயின் சந்தானம் கேரக்டருக்கு அடுத்து முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா சித்தார்த் பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு ஆண் வேணும். ஒரு உருவத்திலே ஆகட்டும், ஒரு பர்சனாலிட்டியில் ஆகட்டும். அப்படிங்கும்போது ரொம்ப யோசிச்சோன்னே எங்களுக்கு வந்த ஒரே சாய்ஸ் கணேஷ் வெங்கட்ராமன். சஞ்சனா, ஹாய் சஞ்சனா. நீங்க ஹாஸ்டல் தானே போறீங்க? வாங்க, என்னோட ரெட் ஃபெராரில உங்களை டிராப் பண்றேன். ஓகே பை. பாய் குமார். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா பாலாஜி, ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர் ஒன்று வரும். இந்த மாதிரி நமக்கு ஒரு அக்கா கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்க வைக்கக்கூடிய ஒரு அக்கா கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா தேவதர்ஷினி. ஒரு மாமாவாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அக்கா புருஷன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மச்சானுக்கும் அக்கா புருஷனுக்கு எப்பவுமே ஒரு சின்ன டக் ஆஃபாக இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மச்சான் அக்கா புருஷன். அதுக்கு பாஸ்கி. டேய், உன் அலாம் அடிக்கலனாலும் 4:30 மணிக்கு நான் உன்னை எழுப்புறேன்டா. ஏன் செல்போன், உங்க மாமா செல்போன், குழந்தையோட பொம்மை செல்ல கூட அலாம் வச்சாச்சுடா. ஆனா நாளைக்கு அந்த பொண்ணுகிட்ட நிச்சயம் உன் லவ்வ சொல்லிடுவல. அதுக்கு தானே 4:30 மணிக்கு வந்து ரெடியாக போகிறேன். ஆல் தி பெஸ்ட். Ready to start to meet the queen. So many more to go. Odi 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 kadalatta tedi kuviettrade body. Get her high. Next day I'll work smart. Guess you're ready for it, mister? Yes. Yeah. Whoa, yeah. That's right, that's right. Whoa. தீயா வேலை செய்யணும் குமாரே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃப்ரெஷ்ஷான மியூசிக் டேரக்டர் போட்டால் நல்லா இருக்குமேன்னு யோசித்தேன். அப்போது தான் என் மனசுக்கு வந்தது ஒரு சத்யா. பயங்கர வேகமாக ஒர்க் பண்ணார். அழகென்றால் அவள் தானா, அழகுக்கே அழகானா, அவள் பார்த்த பார்வையிலே அழகாக தொலைந்தேனா. நீ யாரடி என் செல்லமே, உன் புன்னகை உயிர் கொல்லுமே. ஒரு நொடியில் சரிந்தேனா, அடிமனதில் திரடா திரடா திரடா. அழகென்றால் அவள் தானா. సుందరుడా ఓ సుందరుడా ఈ తికమక తక్కదిని ఏంటిరా సుందరితో ఈ సుందరితో ఇక సరిగమ పదని సపాడరా ఓరే 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 ஆனால் நீங்கள் இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு காரணம் இல்லை, 9000 காரணம் என்னால் சொல்ல முடியும். மொத்தத்தில் ஒரே வரியில் சொல்ல போனால் குடும்பத்தை சந்தோஷப்படுத்தணுமா இந்த படத்துக்கு குடும்பத்தோடு போங்கன்னு சொல்லுவேன். லெவல் 3 அவள் வருவாளா பாஸ்? ஒயின் ஷாப்பு வராமல் கூட பசங்க இருக்கலாம், ஆனால் காஃபி ஷாப்பு வராமல் பொண்ணுங்களால இருக்கவே முடியாது. அதோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டா பாஸ். எஸ், ஐ நோ பல்பி ஃப்ரிக்ஷன். இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்தா நீ போய் இன்ஜினை மட்டும் ஸ்டார்ட் பண்ணு. எப்போ கீர் போடணும், எப்போ கிளச் அமுக்கணுன்றத நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரேன். யா
ஹலோ. ஸ்மார்ட்டா ஃபோன் நம்பர் வாங்கிட்டா எப்ப வேணா ஃபோன் பண்ணி மீட் பண்ண கூப்பிடுறதா? அப்படியே மைக்கிடுவோம்னு நினைச்சியா? நல்லா நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். உங்களுக்கு என்னதான் வேணும்? யா ஆர்டர் ப்ளீஸ் மேம். வாட்டர் மட்டும். பாஸ் ரொம்ப சூடா இருக்கா பாஸ்? கறி துணியில பிடிச்சி ஃபேனுக்குள்ள இறக்கவே ஆறிடுவா. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்றா. எப்படி ஆரம்பிக்கிறது தெரியலையே. ஒரு 4 ஐயர் அனுப்பி விடுறேன். கணபதி ஹோமம் பண்ணி ஆரம்பிக்கிறியா? டேய் அந்த லவ் மெசேஜ் தட்டி விடுறா. சொல்லுங்க உங்களுக்கு என்னதான் வேணும்? நான் சொல்ல நினைச்சதெல்லாம் உங்களுக்கு ஒரு SMS அனுப்பிச்சிருக்கேன். கொஞ்சம் பாருங்களேன். வாட்ஸ் திஸ்? ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிருக்கீங்க. உங்களுக்கு பிடிக்கலனா திருப்பி அனுப்பிச்சிருங்க. சின்ன கேப் கிடைச்சாலும் சேர் போட்டு உட்காந்துணும். அந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. யாரோ கூப்பிடுறாங்க சொல்ல அவகிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை யாரும் கூப்பிடுறாங்க பாருங்க. என்னையா? இப்போ கண்ணம் காலியா தானே இருக்கு. சும்மா நச்சுன்னு ஒரு இச்சடி. அங்க யாரும் இல்லையே. இல்ல யாரும் கூப்பிடுறாங்க பாருங்க. பக்கு பக்குன்னு இருக்கு பாஸ். வந்தம் பொக்கு பொக்குன்னு குத்து. அட்ரா. பா என்ன இப்படி அடிக்கிறாளுங்க? இப்படி அடிச்சா எப்படி தான் நம்ம தொழில் பண்றது? வெரி குட், நீ பாஸ் பண்ணிட்ட. இனி ஹையில் செருப்புல இருந்து 50 ரூபா செருப்பு வரைக்கும் எந்த செருப்புல அடிச்சாலும் உனக்கு கூச்சமோ வெக்கமோ இருக்காது. நவ் யூ ஆர் a shameless fellow. நீ காதலிக்க தயாராயிட்ட. களத்துல இறங்கி கலக்கு. தீயா வேலை செய்யணும் குமாரே. தீயா வேலை செய்யணும் குமாரே.